ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து தயிர் மிளகா அப்படி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். நான் இப்போ வந்து இந்த கரண்டி அளவுக்கு 5 கரண்டி அளவு தயிர் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்க தயிர் வந்து லைட்டாக புளிச்சிருச்சு அப்படிங்கிறதுனால நான் ஒரு 10 காஞ்ச மிளகா வந்து எடுத்து அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து புளிக்கல கெட்டி தயிராக தான் இருக்குது, நல்ல தயிராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 5 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அரைச்சா போதும். நீங்கள் வறுக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே அரைச்சி இதில் தேவையான அளவு உப்பு போட்டு இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். தாளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுட்டு தாளிக்கிறப்போ வந்து கடுகோட கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்மலாம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வந்து உப்புமாவுக்கு வந்து தயிர் தொட்டு சாப்பிடுவாங்க, தோசை இட்லிக்கு தயிர் தொட்டு சாப்பிடுவாங்க, நமக்கும் பழகிருப்பாங்க இல்லைங்களா. அது வெறும் தயிராக இருந்தால் கூட வந்து ஒரு உப்பு உரப்பெல்லாம் இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். அதே நீங்கள் இந்த மாதிரி தயிர் மிளகாப்பொடியாக செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் எங்கள் பாட்டி ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.